சோழவந்தான் அருகே விக்கிரமங்கலத்தில் தமிழ்நாடு சீர் மரபினர் நலச்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே விக்கிரமங்கலம் பேருந்து நிலையம் எதிரே தமிழ்நாடு சீர் மரபினர் நல சங்கத்தினர் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளில் உள்ள விடுதிகளை சமூக நல விடுதிகள் என்று மாற்றம் செய்ததை கண்டித்தும் அரசாணையை ரத்து செய்ய கோரியும் டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் வழங்க கோரியும் தமிழ்நாடு அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழ்நாடு சீர்மரபினர் நல சங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் தவமணி தலைமையில் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். துணைத் தலைவர் ராஜேந்திரன் முன்னிலை வகித்தார். அகில இந்திய வல்லரசு பார்வர்ட் பிளாக் இளையரசு பார்வார்ட் பிளாக் கே சாமி ஆனந்தன் மற்றும் தமிழ்நாடு சீர் மரபினர் சங்கத்தினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கொடுத்த வாக்குறுதி எங்கே? கொடுத்த இந்திய ரத்தத்திற்கு சிறைக்கதவுகள் திறக்கட்டும். சலுகைக்காக வேண்டாம், முன்னோர்கள் சரித்திரத்திற்காக போராடுவோம். என்னுடைய பெயர் தவமணி தேவி. சீர்மரபினர் நலச்சங்கத்தின் மாநில பொறுப்பில் இருக்கு. இன்று இந்த ஆர்ப்பாட்டமானது தமிழக அரசை வன்மையாக கண்டித்து நாங்கள் இந்த போராட்டத்தை தொடங்கியுள்ளோம். இன்றுதான் மதுரையில் செக்கார் ஒன்றியில் தொடங்கினோம். அடுத்தபடியாக நாங்கள் விக்கிரமங்கலம் மந்தையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். என்ன காரணம் என்றால், எந்த முகாந்திரமும் இல்லாமல் தமிழக அரசு தன்னுடைய இச்சைக்கு தன்னிச்சையாக எங்களுடைய அரசு கள்ளர் விடுதிகளை சமூக விடுதியாக மாற்றியுள்ளது மாபெரும் குற்றம். இது கண்டிக்கத்தக்கது. ஐயா முதல்வர் அவர்களே, நீங்கள் எலெக்ஷன் போது எங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தீர்கள்? நான் வந்தவுடன் முதலில் டிஎன்டி என்று ஒரே சாதி சான்றிதழ் வழங்குவேன் என்று கூறினீர்கள். சொன்னதை செய்யும், சொல்லாததையும் செய்யும் திராவிட மாடல் அரசு என்றீர்களே, இதுதான் நீங்கள் சொன்னதின் அர்த்தமா? அடுத்து இப்ப பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் போது ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஒற்றை சாதி சான்றிதழ் கொடுத்து விட்டு வந்து நிற்கிறேன். டெம்போடு உங்கள் முன் நிற்கிறேன். நீங்களே எங்கே ஐயா போச்சு உங்களுடைய வாக்குறுதி? தமிழக முதல்வர் டிஎம்கேவின் தலைவர், பரம்பரையா தலைவர் வழி வந்த தலைவரின் தலைமகனே, சமூக நீதிகளுக்கு தலைமகனே, இந்தியாவுடைய சமூக நீதியை காப்பாற்றுறோம்னு சொல்லிட்டு எங்கள் வயிற்றில் அடிப்பது மட்டும்தான் உங்களுக்கு உண்டா? இந்த முக்குளத்தோர் 68 சமுதாயங்களை என்ன வாழ வச்சோம்? ஏதாவது கேட்டா நாங்க பார்க்கிறோம் செய்கிறோன்றீங்க. செஞ்சதாக சரித்திரம் இல்லை. நாங்கள் விடமாட்டோம். இறுதி எச்சரிக்கை. எங்களுடைய பள்ளிகளையும் எங்கள் சொத்தது. என் தாத்தன் பாட்டன் சத்த ரத்தத்தில் எழுதுனது அது. எங்க அப்பே ஆத்தா பாட்டியம் கூட்ட எல்லாம் காலனா அரையனா கொடுத்த காசு அங்க இருக்கிற செவரு ஒன்னொன்னு அதை தொடுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீ யார் அதை தொட? எங்கள் சொத்தை படுக்கிறது போதும். ஊர் சொத்தை அடிச்சுக்கங்க, நாங்க கேட்கல. என் மக்கள் ஏமாற வரைக்கும் நீ ஜெயிப்ப. ஆனால் எங்கள் ரத்தத்தை தொட்டு பார்ப்போம் என்று நீ நினைக்கும் பட்சத்தில் திரும்பவும் திருவையாரோ திருக்குவளையோ போக வேண்டிய நிலைமை வந்துவிடும். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். முன்பே 10.5 கொடுத்த எடப்பாடி அவர்களை நாங்கள் தென் மாவட்டங்களில் நுழைந்து பிரச்சாரம் செய்ய விடாத அளவிற்கு விரட்டியது தங்களுக்கும் நினைவிருக்கும் என்று நம்புகிறேன். இனியும் அதே நிலைமை ஏடிஎம்கே இன்னைக்கு இருக்கிற நிலைமையை கொஞ்சம் மக்கள் பூரா நினைச்சு பார்க்கட்டும். தயவு செய்து இந்த தொலைக்காட்சி தொடர்பு உள்ள விளைவுகளை இதை தொலைக்காட்சியில் போடுங்கள். ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏடிஎம்கே எப்படி இருந்தது, இன்று எப்படி இருக்கிறது? அடுத்து இதே நிலைமை டிஎம்கேக்கு வேணுமா வேண்டாமான்றதை அவர்கள் தான் முடிவு செய்யணும். நான் பேசுவது ஒரு பெண் தானே என்று சற்றும் நீங்கள் இலக்காரமாக நினைத்து விட வேண்டாம். தாய்க்குளம் பொறுத்தால், ஏன்னா என் பேரும் பேசி என் பிள்ளை என்னுடைய குடும்பம் பூராத்தையும் அழிக்கிறதுக்கு எந்த ஆட்சிக்கு நாங்கள் அதிகாரம் கொடுக்க மாட்டோம். என் பெண் குலங்கள் பூரம் திரண்டு இதற்கு எதிர்ப்பான சாதனையை செய்வோம் என்று தருணத்தில் கூறிக்கொண்டு அரசு ஓட்ட தேடிக்கிட்டு போட்டோம்னு சொன்னாரு. சொன்னதை செய்யும்.
திராவிட மாடல் அரசு தேர்தல் கிடைக்கல. குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.